வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக சென்ட்ராய்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு சென்ட்ராய்டை யூஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். ஃபைண்ட் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி சென்ட்ராய்டல் xx,y,y ஆக்சிஸ் ஆஃப் தி காம்போசைட் செக்ஷன் ஷோன் இன் ஃபிகர். நமக்கு ஒரு காம்போசைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஹோலாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளில் ஒரு குவார்ட்டர் சர்க்கிளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னா நமக்கு கிவன் காம்ப்ளெக்ஸ் ஷேப். ஸோ இந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த ஓவரால் ஷேப்புக்கு சென்ட்ராய்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். Through centroid, we have to draw the centroidal axis xx, yy. இந்த ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயக்ராமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்பை 3 ஷேப்பாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, மெயினாக இருக்கிற இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குவார்ட்டர் சர்க்கிளை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ஷேப் நம்பர் 2. அண்ட் தென் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஷேப் நம்பர் 3. இப்போது இந்த 3 ஷேப்புக்கும், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண ரெக்டாங்கிள், ரெண்டாவது ஃபார்ம் பண்ண குவார்ட்டர் சர்க்கிள், மூணாவது இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த 3க்குமான இண்டிவிஜுவல் சென்ட்ரல் கிராவிட்டி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரெக்டாங்கிளோட சைஸ் என்ன அப்படின்னா 40 + 40, தட் இஸ் 80 mm. அண்ட் இதோட ஹைட் என்ன அப்படின்னா 30 + 30, 60 mm. சரிங்களா? ஸோ இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா, சாரி, ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு என்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 80 mm, இதோட ஹைட் என்ன அப்படின்னா 60 mm. இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிளோட டயகனலை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்செக்டிங் பாயிண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட். இதுக்கு ஷேப் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால G1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா, டோட்டல் ஹைட்டில் பாதி, அப்போது 60ல் பாதி அப்படின்னா 30, டோட்டல் வித்தில் பாதி அப்படின்னா டோட்டல் வித்துங்கிறது 80, 40. ஸோ இதான் வந்து நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்குது. இதான் G1, இந்த என்டையர் ரெக்டாங்கிளுக்குமான மிட் பாயிண்ட், அதாவது சென்ட்ராய்ட் பாயிண்ட். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குவார்ட்டர் சர்க்கிளுக்கு பார்க்கலாம். இந்த குவார்ட்டர் சர்க்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்ட் சென்ட்ராய்ட் பாயிண்ட்டுங்கிறது அதோட 2 எட்ஜில் இருந்தும் 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். சரிங்களா? குவார்ட்டர் சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குவார்ட்டர் சர்க்கிள் இந்த எட்ஜ், இந்த ஃப்ளாட் எட்ஜில் இருந்தும் இந்த ஃப்ளாட் எட்ஜில் இருந்தும் 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த பாயிண்ட் இருக்கும். அதாவது G2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 4r/3πயில் r அப்படிங்கிறது இந்த குவார்ட்டர் சர்க்கிளோட ரேடியஸ். நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 60 அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 60, அதில் 30 போச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 30. இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 30 mm சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த r அப்படிங்கிறது 30 mm. அது வெர்டிக்கலாகவும் சரி ஹரிசாண்டலாகவும் சரி உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து 4r/3π அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுதான் நம்மளோட தேர்ட் ஷேப். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த 90 டிகிரி இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் கார்னரில், அந்த கார்னரில் இந்த எட்ஜில் இருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸு, இந்த எட்ஜில் இருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். அதாவது இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா 30 mm சம்மில் கொடுத்துருக்காங்க டயக்ராமில். தென் இது என்ன அப்படின்னா 40 mm. ஸோ இதில் G3 பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல், டோட்டலாக 40 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 40/3. அதேமாதிரி டோட்டலாக வெர்டிகல் ஹைட் என்ன அப்படின்னா 30. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 30/3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்குமான இண்டிவிஜுவல் சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஸோ G1, G2, G3 இந்த 3 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் ஒரு சின்ன டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம சென்ட்ராய்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு காலமில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப், செகண்ட் காலமில் அந்த ஷேப்போட ஏரியா, தேர்ட் காலமில் எக்ஸ், தென் ஒய், தென் ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் இருந்து இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன். ஸோ வி நீட் டு ட்ரா தி ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், அதாவது பேஸில் உள்ள ஆக்சிஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் உள்ள ஆக்சிஸை ஒய்ன்னு எடுத்துக்கணும். சம்மில் பேஸ் ஆக்சிஸ் கொடுக்கலை, ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸாக எடுத்துக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ஒவ்வொரு ஷேப்போட சென்ட்ராய்ட் பாயிண்ட்டும் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு ஹரிசாண்டலாக இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னும், ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வேர்ட்டிக்கலாக இருக்கிற டிஸ்டன்ஸை ஒய் அப்படின்னும் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப்புக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷேப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ், இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷேப் இருக்குது. இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 80 mm, ஹைட் என்ன அப்படின்னா 60 mm. ஸோ 60/2 அண்ட் 80/2 அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா G1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஏரியா 80 × 60 4800. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஒய் ஆக்சிஸில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம். ஆப்வியஸாக இது டோட்டல் வித் பை 2 அப்படிங்கிறதுனால டோட்டல் வித் 80 அப்படின்னா இந்த தூரம் 40 இருக்கும். ஸோ 80/2 அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதுதான் ஒய் வேல்யூ. சரிங்களா? ஸோ இது டோட்டல் ஹைட் வந்து 60 அப்படின்னா இது மிட் பாயிண்டில் இருக்கும். ஸோ 60/2. ஸோ ஒய்யோட வேல்யூ 60/2 30. இந்த நெக்ஸ்ட் காலமில் ஏ இன்ட்டு எக்ஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலமில் ஃபில் பண்ணிக்கணும். தென் அடுத்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஒய் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலமில் ஃபில் பண்ணிக்கணும். ஃபைன், இது முதல் ஷேப்புக்கு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த பேஸ் ஆக்சிஸுக்கு எந்த பொசிஷனில் ஷேப் இருக்கிறோ அந்த பொசிஷன்லேயே வரைஞ்சிக்கோங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 30 mm ஹைட் தள்ளி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த குவார்ட்டர் சர்க்கிள் ஒய் ஆக்சிஸை ஒட்டி இருக்குது. சரிங்களா? இதே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒட்டி இருக்குது, 40 mm டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, ஆர்ஜின்லேருந்து 40 mm தள்ளி இருக்குது. ஸோ இப்போ குவார்ட்டர் சர்க்கிள் பார்க்குறப்போ ஆர்ஜின்லேருந்து 30 mm தள்ளி ஒய் ஆக்சிஸில் ஒட்டி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது. ஃபைன், இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா πr². அப்போ குவார்ட்டர் சர்க்கிளோட ஏரியா 1/4 πr², அதாவது குவார்ட்டர் இன்ட்டு πr². அதோட ஏரியா ஃபார்மில் எழுதியாச்சு, ஏரியாவோட வேல்யூ எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் பார்க்கணும். எக்ஸ் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அது என்ன அப்படின்னா 4r/3π, அந்த வேல்யூ அங்கே எழுதிக்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஒய். இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4r/3π அப்படின்னு தெரியும். டோட்டல் 60, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 60. 60லேருந்து இந்த சின்ன டிஸ்டன்ஸ் 4r/3π மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி இருக்க டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். சரிங்களா? நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற இந்த வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் வேணும். அப்போது டோட்டலாக 60லேருந்து 4r/3π கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 60 மைனஸ் 4r/3π. ஸோ ஒய்யோட வேல்யூ மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் ரெக்டாங்கிளில் இந்த குவார்ட்டர் சர்க்கிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது ரெக்டாங்கிளை ஆட் பண்ணணும், குவார்ட்டர் சர்க்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் ஏரியாவுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன். ஆட் பண்ண போகிற ஷேப்போட ஏரியாவுக்கு ப்ளஸ் போட்டுக்கணும், ரிமூவ் பண்ண போகிற ஏரியாவுக்கு மைனஸ் போட்டுக்கணும். நம்ம குவார்ட்டர் சர்க்கிளை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறேன். தென் அதோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஏ இன்ட்டு எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் ஏ இன்ட்டு ஒய் இங்கே. ஸோ ஏரியா மைனஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏஎக்ஸும் ஏஒயும் மைனஸில் ஆன்சர் வரும். ஃபைன், செகண்ட் ஷேப் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஆர்ஜின்லேருந்து 40 mm தள்ளி இருக்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கு. நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இதோட ஏரியா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் பிஹெச். ஸோ ஆஃப் இன்ட்டு பிங்கிறது வித் வேல்யூ 40 mm, ஹைட் அப்படிங்கிறது 30 mm, ஆஃப் பிஹெச்.
வேல்யூ என்ன அப்படின்னா 600. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ மொத்த ரெக்டாங்கிளில் இந்த குவார்ட்டர் சர்க்கிளையும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இதோட ஏரியாவுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இந்த ஏரியாவை என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் தான் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த கிராவிட்டி பாயிண்ட் சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 80. 80ல் இருந்து இந்த 40/3 கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 80 - 40/3, தட் இஸ் 66.667. அதுக்கப்புறம் வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டேரெக்டாக 30/3 தான். ஸோ 30/3 இஸ் ஈக்குவல் டு 10 mm சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் A இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 40,000. அதே மாதிரி A இன்ட்டு ஒய் மைனஸ் 6,000. ஸோ இப்போ டேபிள் காலமில் எல்லா ரோவும் ஃபில் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பார் ஒய் பார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாரோட ஃபார்முலா எக்ஸ் பார் ஒய் பார் அப்படிங்கிறது சென்ட்ராய்டு. சரிங்களா, எக்ஸ் பார் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. ஒய் பார் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஏஒய் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த காலமில் உள்ள ஏவை ஃபுல்லாக சம்மேஷன் பண்ணி வச்சுக்கணும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு. ஸோ டோட்டல் என்ன அப்படின்னா 3493.14 அது சம்மேஷன் ஆஃப் ஏ. தென் சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படிங்கிறது ஏஎக்ஸ் காலமை சம்மேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஏஒய்யை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். தென் எக்ஸ் பார் ஒய் பார் ஃபைன் பண்ணுறதுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஏ பை சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. ஆன்சர் என்ன அப்படின்னா 40.94. அண்ட் ஒய் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஏஒய் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. ஆன்சர் 29.94. அப்போது இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஓவரால் சென்ட்ராய்ட் பாயிண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாக 40.94லையும் வேர்ட்டிக்கலாக 29.94 டிஸ்டன்ஸ்லையும் இந்த பாயிண்ட் அதாவது ஓவரால் காம்போசைட் ஷேப்புக்கான சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ சென்ட்ராய்டை ஃபைன் பண்ணியாச்சு. இந்த சென்ட்ராய்டை பொறுத்து we need to draw xx and yy axis. இந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். அதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். we need to do the sum with parallel axis theorem. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the xx axis is equal to moment of inertia about the centroid of the individual shape plus area into distance square. இந்த distance அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து இதான் வந்து ஓவரால் ஷேப்போட சென்ட்ராய்ட் பாயிண்ட். இப்போது இந்த குவார்ட்டர் சர்க்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் வழியாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஐஜி. நம்ம எதை கண்டுபிடிக்கணும், சென்ட்ராய்டு வழியாக பாஸ் ஆகிற இந்த ஆக்சிஸில் கண்டுபிடிக்கணும். அப்போது ஐஎக்ஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் ஐஜிங்கிறது இந்த பாயிண்டில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஹச் ஸ்கொயர். ஏங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஷேப்போட ஏரியா. ஹைச்னா என்ன அப்படின்னா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கும் அந்த இண்டிவிஜுவல் ஷேப்பில் உள்ள சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் இதுக்கு ஹரிசாண்டல் அப்படின்னா இதுக்கும் ஹரிசாண்டல், இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஹச். சரிங்களா, ஸோ இஃப் யூ கால்குலேட் தி ஹைச் வேல்யூ அண்ட் ஐஜி வேல்யூ வந்து டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. வி ஷுட் மெமரைஸ் த ஃபார்முலா ஃபார் இண்டிவிஜுவல் ஷேப். ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயருக்கு இருக்குது, சர்க்கிளுக்கு, செமி சர்க்கிளுக்கு, குவார்ட்டர் சர்க்கிளுக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு, இந்த மாதிரி எல்லா ஷேப்புக்குமே அதோட சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை படிச்சாகணும். சரிங்களா, ஸோ நமக்கு எக்ஸ்எக்ஸ் பொறுத்து எக்ஸ்எக்ஸ் அந்த ஆக்சிஸை பொறுத்து உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா 3 இண்டிவிஜுவல் ஷேப்புக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அதோட சம்மேஷன். இதில் ரெக்டாங்கிள் தான் ஷேப் நம்பர் 1, அதை ஆட் பண்ணுவோம். குவார்ட்டர் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஓவரால் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஷேப்ஸ். அப்படிங்கிறப்போ ரெக்டாங்கிளுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு, மற்ற ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா மைனஸ். இது எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து. அதே மாதிரி ஒய்ஒய் ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணலாம். இந்த டேபிள் காலமில் ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர், தென் ஏரியா, ஐஜிஎக்ஸ், ஐஜிஒய், எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை பொறுத்து இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தென் ஹைச் வேல்யூ, ஹச்எக்ஸ் வேல்யூ, ஹச்ஒய் வேல்யூ. அதாவது நம்ம 2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஒன்று என்ன அப்படின்னா ஐஎக்ஸ்எக்ஸ். ஐஎக்ஸ்எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐஜிஎக்ஸ் ப்ளஸ் ஏரியா இன்ட்டு ஹைச்எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஐஒய்ஒய் கண்டுபிடிக்கணும். ஐஒய்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐஜிஒய்
ப்ளஸ் ஏ இன்ட்டு ஹெச்ஒய் ஸ்கொயர். இந்த ரெண்டும் தனித்தனியாக ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஃபைன் பண்ணணும். தென் IXX எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் கிடச்சிரும். அதே மாதிரி IYY எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் IYY கிடச்சிரும். ஸோ அதான் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷேப்புக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா 80 × 60, அதோட ஏரியா வேல்யூ என்ன அப்படின்னா 4800. ரெக்டாங்கிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து உள்ள ஃபார்முலா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னா BD3/12. இதில் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் வித்து B, வேர்ட்டிக்கலில் இருக்க ஹைட் என்ன அப்படின்னா D. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஃபார்முலா BD3/12. இதே ஒய் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா DB3/12. அப்படி BDங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா இடம் மாதிரி போயிருக்கும். சரிங்களா? தென் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் H என்ன வேல்யூ அப்படின்னா ஒய் பார் டிஃப்ரென்ஸ் y1 அப்படிங்கிறது ஷேப் ஒன்னோட டிஸ்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிளில் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஒய் டிஸ்டன்ஸ் y1, y2, y3. அதே மாதிரி x1, x2, x3 இதை கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதே மாதிரி எக்ஸ் பார் ஒய் பார் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். சரிங்களா? இந்த ஹைச் அப்படிங்கிறது HX அப்படிங்கிறது ஒய் பாருக்கும் y1க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். நீங்கள் எது பெருசாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸை மீன் பண்ணுறது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஒய் பார் வந்து 29.94 நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கு நான் அங்கே நோட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பார் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 40.94 mm கிடச்சிது. ஒய் பார் என்ன கிடச்சிது அப்படின்னா 29.94 mm கிடச்சிது. தென் ஒவ்வொரு ஷேப்புக்குமான x1 வேல்யூ, x2 வேல்யூ, x3 வேல்யூ, y1 வேல்யூ, y2 வேல்யூ, y3 வேல்யூ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேபிளை காலம் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். x1, x2, x3, y1, y2, y3 அந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஹைட் எக்ஸுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஒய்யோட ரெஸ்பெக்டில் இருக்கும். HX ஃபார்முலா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் y1 y பாரில் இருக்கும். HYக்கான ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸில் இருக்கும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி போட்டக்கூடாது. HXக்கு இந்த ஃபார்முலாவையும் HYக்கு இந்த ஃபார்முலாவையும் மாற்றி போட்டக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டயக்ராமில் இருந்தே டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஹைட்ஸ் வேல்யூ போடுவாங்க. அது ரொம்ப டஃப்பு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. ஸோ HXக்கு முதல் ஃபார்முலா ஒய் பார் டிஃப்ரென்ஸ் y1, ரெண்டாவது ஷேப்புக்கு y2, மூணாவது ஷேப்புக்கு y3. அதே மாதிரி HY இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் டிஃப்ரென்ஸ் x1, அடுத்து x2, x3 இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்புக்கு எல்லா வேல்யூவும் ஃபைன் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது ஷேப் என்ன அப்படின்னா குவார்ட்டர் சர்க்கிளோட ஏரியா 1/4 πr². ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி முதல் டேபிளே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 0.055 ரேடியஸ் பவர் 4. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் சேம் ஃபார்முலா தான், மாறாது. இதே ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் BD³ வந்திருக்கும், இல்லை DB³ வந்திருக்கும். ஆனால் குவார்ட்டர் சர்க்கிளுக்கு அது மாறாது. தென் இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா BH3/36, இதே இது HB3/36. இந்த BH வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இடமா இருக்கும். இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா வித்து வந்து B, H வந்து ஹைட்டு. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஷேப்புக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு டெரிவேஷன் தெரிஞ்சது அப்படின்னா டெரிவேட் பண்ணலாம், பட் அது ரொம்ப டஃப். நீங்கள் ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ என்னென்ன ஷேப்புக்கெலாம் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள் இந்த ஷேப்புக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா அபவுட் எக்ஸும் சரி அபவுட் ஒய்யும் சரி ரெண்டு ஃபார்முலாவையும் படித்து தான் ஆகணும். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ரெண்டு ஃபார்முலா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் IXS கண்டுபிடிக்க போகிறேன். IXX இஸ் ஈக்குவல் டு IX ஃபார் ஷேப் நம்பர் 1, ஃபார் ஷேப் நம்பர் 2, ஃபார் ஷேப் நம்பர் 3. இதில் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுவோம், குவார்ட்டர் சர்க்கிளையும் ட்ரையாங்கிளையும் மைனஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, இதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த டேபிள்லேருந்து வேல்யூவை ப்ராப்பராக எடுத்து எழுதுங்க. இது IGX1, இது ஏரியா 1, அப்புறம் HX1². அதே மாதிரி IGX2 ஏரியா, அதுக்கப்புறம் HX2². அதுக்கப்புறம் அதே மாதிரி IGX3 ஏரியா 3, HX3. ஸோ அந்த ஷேப்புக்கான எக்ஸுக்கான வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டு மொத்தமாக சம்மேஷன் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி சம்மேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர்
0.915 into 10 power 6 இப்படி கிடைக்கும். 915732 இந்த மாதிரி நிறைய நம்பரில் கிடைக்கும். லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் கிடைக்கும். நீங்கள் இன்ட்டு 10 பவரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் 3 நம்பர் எல்லாருக்குமே வேரி ஆக தான் செய்யும். ஏன்னா இங்கே வேறு டெசிமல் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10 பவர் 6 போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 10 பவரில் 5ஓ 6ஓ அந்த ரேஞ்சில் வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 பவரில் ஆன்சரை எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி IYY is equal to IY of shape number 1, shape number 2, shape number 3. ரெக்டாங்கிளுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு, குவார்ட்டர் சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி IYக்கான ஃபார்முலா IG1, அதே மாதிரி IGY2, IGY3, ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, HY1, HY2, HY3. ஸோ ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா IYக்கான வேல்யூ 1.5055 into 10 power 6 millimeter power 4. So this is how we can calculate the moment of inertia based on the centroidal axis for a composite shape. Thank you.